மலைக்குன்றுகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்தான். அவன் இரவெல்லாம் வானத்தை பார்த்து ஆசைகளுடன் தூங்குவான். ஒரு நாள் அந்த சிறுவன் காட்டுக்குள் சென்றபோது ஒரு வித்தியாசமான மாமரத்தை கண்டான். அந்த மாமரம் சாதாரணமல்ல, அது பேசும் மரம். ஆனால் அந்த மரம் ஒரே ஒரு விதியுடன் ஆசைகள் நிறைவேற்றும். மனது நல்லவனாக இருந்தாலே அது ஆசை வழங்கும். சிறுவன் தினமும் மரத்தோடு நேரத்தை கழித்தான். அவன் எதையும் கேட்கவில்லை, ஆனாலும் மரம் அவனை விரும்பியது. அவனது கருணை மரத்துக்கு தெரிந்தது. ஆனால் செய்தி கிராமத்தில் பரவியது. பேராசையுடன் நிறைந்த சிலர் மரத்தை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் மந்திர மாமிசை அவர்களுடன் பேசவே இல்லை. மரம் தன்னை பாதுகாத்த சிறுவனுக்கு மட்டும் ஆசிகளை தந்தது. அந்த நாள் முதல் அந்த சிறுவன் மட்டும் மரத்தோடு பேசும் உரிமை பெற்றான். அவன் தனது ஆசைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்தான். இன்று அந்த கிராமம் மகிழ்ச்சியுடன் மலர்கிறது. அந்த சிறுவனும் அந்த மாமிசையும் ஒரு அருமையான கதை சொல்லி மரமாகவே மாறிவிட்டன.